Hello friends, welcome to Python Tamil tutorial part 11. நான் சீனு. இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே நிறையா சின்ன சீக்வன்சி லிஸ்டிங் எல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதில் இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது ஏன் ஒவ்வொரு மெத்தடுக்கு நான் கேப் போடுறேன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு ஒரு 1 2 3 அப்படின்னு போடுறேன். சாரி, 1 2 3 இல்லை, தனித்தனியாக போடுறேன். 1, 2, 3 அப்படின்ட்டு இப்போ நான் ப்ளஸ் போட்டு 5, 6 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்கார்டினேட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணதையும், அதாவது ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணதையும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம நேமுக்கும் பண்ணலாம். சீனுன்னு கொடுத்துட்டேன். வாசன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சீனு வாசன் அப்படின்னு சேர்த்து வந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்கள் நம்பர் இங்கே வந்து ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் நம்ம சீனு அப்படின்றதையும் சாரி சீனுன்றது ஸ்ட்ரிங், ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் எழுதணும். ஸ்ட்ரிங்கையும் அந்த நம்பர்ஸையும் ஆட் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து நார்மல் நம்பர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எரர்ஸ் அப்படின்றது எரர் வரும். இது வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணல அப்படின்றது தான் சொல்லுது. அதாவது கேனாட் கன்வெர்ட் லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாரி, அந்த மாதிரி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் இதுலேயே பாருங்கள், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இப்போது ஸ்ட்ரிங்கில் சீனு அப்படின்னு போட்டு இந்த சீனு அப்படின்றதே ஒரு 10 டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் சீனு அப்படின்னு நம்ம எழுதிட்டு கிடக்க தேவையில்ல. ஸ்டார் போட்டு 10 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 டைம் அந்த சீனு அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? இது வெறும் ஸ்ட்ரிங்க் மட்டும்தானே அப்படின்னா இல்லை, நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர்ஸில் நம்ம 21 10 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன வருது பாருங்கள், 210 அப்படின்னு வருது. இதுவே நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு 15 வெளியில் ஸ்டார் போட்டு ஒரு 12 டைம் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார 15 டைம் 15 அப்படின்றது 12 டைம் 15 அப்படின்றது வருது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது இன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். சீனு அப்படின்றதில் ஸ்ட்ரிங் எழுதுகிறேன், ஒரு ஸ்ட்ரிங் சின்னஸாக, அதாவது ஆப்பிள் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போது இந்த சீனு அப்படின்றது சாரி நான் அந்த ஆப்பிளில் இல்லாத ஒரு லெட்டரை எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன் இன் சீனு அப்படின்னு, அதாவது எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து சீனுவில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது நான் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சரி, இன்னொரு லெட்டர் ஏ யூஸ் பண்ணுறேன். ஏ இன் சீனு அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வருது. அதாவது நம்ம இந்த சீனு அப்படின்ற வேரியபிளில் வாங்கியிருக்கிறது இந்த ஆப்பிள் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் இல்லாத லெட்டர் கொடுக்கும்போது ஃபால்ஸும், இருக்கிற லெட்டர் கொடுக்கும்போது ட்ரூ அப்படின்னு வரும். நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாடி மம்மி அப்படின்ற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேமிலின்ட்டு நான் ஏற்கனவே பண்ணதே தான் பண்ணுறேன். அதில் மாம் டேட் நான் கொடுத்துட்டேன். 2 நேம் மட்டும் கொடுக்குறேன், அதுவே போதும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். என்னடா சொன்னதே திருப்பின்னு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வர கிளாஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போது நான் இதில் பிரதர் அப்படின்றது இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் பாருங்கள். இந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் ஃபால்ஸ் அப்படின்னு வருது.
ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இது வேறு என்னோட எக்ஸ்ட்ரா அப்படின்றீங்களா. அதாவது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஏதாச்சும் ஒரு நம்ம கொடுத்துருக்க வேரியபிளில் லெட்டர்ஸ் நம்ம சொல்கிற லெட்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அப்போ இந்த இன் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. வர கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.